6வது முறையாக வெற்றி பெற்றப்போ ஒரு பக்கம் மகிழ்ச்சி இருந்தாலும் இன்னொரு பக்கம் எனக்கு கவலையும் இருந்தது. அதை நான் மறைக்க விரும்பல. இந்த பொறுப்பை நான் எப்படி செய்ய போகிறேன், வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியுமா, மக்கள் விரும்பக்கூடிய வகையில் ஆட்சி நடத்த முடியுமா, மக்கள் மகிழ்ச்சியடையும் வகையில் ஆட்சி நடத்த முடியுமா என்ற கவலை தான் எனக்கு இருந்துச்சு. இடியாப்ப சிக்கல்னு சொல்லுவாங்க. அப்படியான சூழல்ல தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம். அதனால தான் கவலை கொண்டவனாக நான் இருந்தேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் 6வது முறையாக வெற்றி பெற்றப்போ ஒரு பக்கம் மகிழ்ச்சி இருந்தாலும் இன்னொரு பக்கம் எனக்கு கவலையும் இருந்தது. அதை நான் மறைக்க விரும்பல. இந்த பொறுப்பை நான் எப்படி செய்ய போகிறேன், வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியுமா, மக்கள் விரும்பக்கூடிய வகையில் ஆட்சி நடத்த முடியுமா, மக்கள் மகிழ்ச்சியடையும் வகையில் ஆட்சி நடத்த முடியுமா என்ற கவலை தான் எனக்கு இருந்துச்சு. முந்தைய 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் தமிழ்நாடு அனைத்து வகையிலும் அனைத்து துறையிலும் மிக மோசமான பின்னடைவை சந்திச்சு மோசமான நிலையை அடைஞ்சிருந்துச்சு. அதை சரி செஞ்சாகணும். அடுத்து நமக்கு மேலே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு அது ஒத்துழைக்காத ஒரு ஓரவஞ்சனை அரசாக இருந்தது. இந்த 2 நெருக்கடிகளையும் எதிர்கொள்ளணும் என்பதுதான் எனது கவலைக்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்தது. இடியாப்ப சிக்கல்னு சொல்லுவாங்க. அப்படியான சூழல்ல தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம். அதனால தான் கவலை கொண்டவனாக நான் இருந்தேன். ஆனால் இப்போ 5 ஆண்டுகள் கடந்த நிலையில் நான் சொல்றேன், நான் மிக மகிழ்ச்சியாக இருக்கேன். இன்னும் சொன்னா மிக மிக மகிழ்ச்சியா இருக்கிறேன். என்னுடைய மகிழ்ச்சிக்கு காரணம் மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க. என்னுடைய இலக்கில நான் வென்று விட்டேன். திராவிட மாடல் அரசின் சாதனைகளால தமிழ்நாடு தலை நிமிர்ந்துடுச்சு. மக்கள் மனநிறைவு அடையக்கூடிய வகையில் ஆட்சியை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.